ஆஃப்டர் 3 இயர்ஸ் வாட் வில் பி தி சேலரி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டர்? இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தரலாம், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம மதுரைக்கார ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி வந்துட்டு மதுரையில் அவரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இனிஷியல் அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ருபீஸ் தான். 3000 5000, 5000 11,000. அட் எண்ட் ஆஃப் த 2 இயர்ஸ் அவர் வெறும் 11,000 தான் சேலரியாக வாங்கிட்டு இருந்தார். மதுரை விட்டு தாண்டவே இல்லை. ஸோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் 2 இயர்ஸ் கழிச்சு பெங்களூரில் ஒரு கம்பெனி பிளேஸ் ஆகிறாரு. அப்போ அவரோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு 11,000 30,000க்கு மாறிடுச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது கோயம்புத்தூரில் 8,000, அதுக்கப்புறம் 15,000, அதுக்கப்புறம் இப்போ 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் 36,000 அப்படின்ற ஒரு சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அஸ் எஸ்யூ அனலிஸ்டாக. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அஸ் எ ஃப்ரெஷராகவே சென்னையில் ஒரு கம்பெனியில் 19,000 அப்படின்ற ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் என்னோட கெரியர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வெறும் 7,500 as a டிஜிட்டல் மார்க்கெட்டராக நான் வாங்கினேன். 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 18,000 தான் வாங்கினேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட். ஸோ கோவிட் டைமில் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன்? நான் ஆக்சுவலி ஐம் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. த கம்பெனி இஸ் இன் மும்பை. என்னோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல வேணாம், பட் நியர்லி a lakh அப்படின்ற மாதிரி ஒரு சேலரி நான் வாங்குறேன். நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி என்ன லொக்கேஷனில் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, ப்ளஸ் உங்களோட டைம், இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேலரி ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுது.